ஹாய் ஆல் எல்ஐசி ஏஓ ப்ரிலிமினரி எக்ஸாம் ஸோ நாளைக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன அப்படின்னாக்கா இங்கிலீஷில் நமக்கு குவாலிஃபைங் நேச்சர். ஸோ மார்க் வந்து நமக்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா, இதில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தாலும். பட் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னாக்கா செக்ஷனல் கட் ஆஃப் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சிருக்காங்க. ஓகேங்களா, இந்த செக்ஷனல் கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எஸ்சி எஸ்டிக்கு நமக்கு 9 மார்க்ஸும், ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்க ஓபிசி ஜெனரல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 10 மார்க்ஸும் வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து கம்பல்சரி நம்ம எடுத்தாலும் இது வந்து செக்ஷனல் கட் ஆஃப் கிளியர் பண்ணால் தான் நம்ம என்ன பண்ணுவாங்க, அடுத்து ப்ரிலிமினரியில் நீங்கள் கட் ஆஃப் கிளியர் பண்ணியிருந்தாலும் இந்த இங்கிலீஷில் 10 மார்க் நீங்கள் கிளியர் பண்ணிருக்கணும். சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் 18 மார்க் கொடுத்துருக்குன்னா இந்த 18 மார்க்கை நீங்கள் கன்சிடரே பண்ண வேண்டாம். ஓகேங்களா, எதனால அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எபோவ் 50 டெஃபினட்டாக எடுத்தாகணும். அப்போ இதில் நீங்கள் 18 மினிமம் எடுத்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அந்த 50 மார்க் உங்களால் எடுக்க முடியும். ஓகேங்களா, அப்போ நீங்கள் ஒரு செக்ஷன்லையும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ ரீசனிங் இருக்குது அப்படின்னாக்கா 30லேருந்து 35 போடணும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவுட் ஆஃப் 35. ஓகேங்களா, இதில் ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு பேட்டர்ன் வைஸ் எல்லாமே சேம் தான். சரிங்களா, அப்போது இதில் வந்து அரித்மெட்டிக் வந்து ஒரு 10 கொஸ்டின் கேட்பாங்க. அந்த 10 கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு 5 கொஸ்டின் கண்டிப்பாக போட்டாகணும். ஓகேங்களா, ஸோ 5 கொஸ்டின் போட்டிங்க அப்படின்னாக்கா ஒரு 25லேருந்து 30. ஓகேங்களா, அப்போ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 55லேருந்து 65 வரைக்கும். ஓகேவா, அப்போ கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா இது ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும். சரிங்களா, அப்போ உங்களோட எய்ம் என்ன அப்படின்னாக்கா 60 மார்க் எடுக்கணும். சரிங்களா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூட கட் ஆஃப் வந்து 65 போகிறதுக்குள்ள வாய்ப்பு கிடையாது. ஓகேங்களா, ஸோ ஒரு 62 வரைக்கும் இருக்கலாம். 55லேருந்து 62. ஓகேங்களா, இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஏன்னா லாஸ்ட் இயர் ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் 54, மேக்ஸிமம் வந்து ஒரு 58 வந்து வச்சிருக்காங்க. போன 2023ல பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு வந்து 54 வச்சிருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் இந்த 55லேருந்து 62 மார்க் தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கட் ஆஃப் இருக்கும் போது, ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பிளான் பண்ணி எக்ஸாம் வந்து அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கோ. ஏன்னா இதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றும் படிக்க போகிறது கிடையாது. ஸோ எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி அப்ரோச் பண்ணால் இந்த 55 மார்க்லேருந்து 62 மார்க் உங்களால் எடுக்க முடியும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. இந்த 1 மணி நேரத்தில் நமக்கு வந்து இந்த 40 மினிட்ஸ் மட்டும்தான் நமக்கு முக்கியம். ஓகேங்களா, இந்த 20 மினிட்ஸில் 10 மார்க் எடுக்கிறது ஒரு விஷயமே கிடையாது. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வேகன்சி. இன்னும் நெகட்டிவ் மார்க் வந்து கேட்டிங்க அப்படின்னு சரிஸ்னோ நெகட்டிவ் மார்க் தான். ஓகேங்களா, ஸோ நீங்கள் அதை கன்சிடர் பண்ணுங்க. பட் ஆனால் என்னன்னா நீங்கள் நெகட்டிவ் மார்க் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எல்லாம் நீங்கள் வந்து அங்கே ஆக்சுவலி அதுக்கு டைம் இருக்காது உங்களுக்கு. ஓகேங்களா, நீங்கள் வந்து நெகட்டிவ் மார்க்கை கன்சிடர் பண்ணலை அப்படின்னாக்கா ஓகே நம்ம வந்து அப்படியே 4-5 கொஸ்டின் சும்மா அப்படி போட்டு வருவோம் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் கிளியர் பண்ண முடியாது. ஓகேங்களா, உங்களுக்கு கரெக்டாக செலக்ட் பண்ணி அட்டன் பண்ணி அந்த 60 மார்க் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு டைமே இருக்கும். ஓகேங்களா, சும்மா டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அதுக்குள்ள டைம் சுத்தமாக இருக்காது. ஓகேங்களா, ஸோ அது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வேகன்சி. ஸோ இந்த இயரோட வேகன்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 350 வேகன்சி. ஓகேங்களா, இந்த 350 வேகன்சியில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஓபிசி அண்ட் ஜென்ரலுக்கு வந்து 142 and 91, இடபிள்யூஎஸ்க்கு 38, எஸ்சி எஸ்டிக்கு 51 and 28 கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ இது பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வேகன்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா லாஸ்ட் இயர் வந்து 2023ல வந்ததுக்கப்புறம் ஒரு 50 வேகன்சி வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதுக்காக கட் ஆஃப் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஸோ ப்ரிலிமினரி கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா மெயின்ஸ் எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நவம்பர் 8 சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசனிங் ஆப்டி. ஓகேங்களா, இது ரெண்டுலையும் நீங்கள் ரீசனிங்கில் ஒரு நான் இப்போதான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், எனக்கு இதுக்கு முன்னாடி வந்து எக்ஸாம் பற்றி எந்த நாலேஜுமே இல்லை, இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்ரோச் பண்ணுறேன் அப்படின்னாக்கா ஸோ அவங்க வந்து நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக கொஸ்டினை செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா, எதனால அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு கொஸ்டினை எடுத்து ஏன்னா கொஸ்டின் எல்லாமே ஈஸியாக இருக்க போகுது, ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் ஸ்ட்ரக் ஆகி டைம் வேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆகிடும். ஓகேங்களா, அப்போ வந்து கொஸ்டின் செலெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் வந்து ஈஸி ஃபுல்லாக முடிச்சுங்க. ஓகேங்களா, ஆக்சுவலி உங்களுக்கு டைம் இருக்கும். ஓகேங்களா, ஈஸி ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னாக்கா மாடரேட்ல இருந்து டஃப் லெவல். ஓகேங்களா, இதெல்லாம் முடிச்சிருங்க. ஓகேங்களா, அப்போ இந்த ஈஸி லெவல் என்னென்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த சிலாஜிசம், எம்ஓடி, அதுக்கப்புறம் என்னது டைரக்ஷன், அதுக்கப்புறம் கோடிங் டிகோடிங், அதுக்கப்புறம் ஆல்ஃபா நியூமெரிக், சீக்வன்ஸ். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வேற என்ன இருக்கும், பிளட் ரிலேஷனா. பிளட் ரிலேஷன்ல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா பிளட் ரிலேஷன் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ இந்த ஈஸி லெவல் இருக்கு பார்த்தீங்களா, இந்த மற்ற டாபிக் ஈஸி இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஈஸியை கம்ப்ளீட் பண்ணிட்டு ஃபைனலாக வந்து இந்த பிளட் ரிலேஷன் ஒரு 20 செகண்ட் வந்து ரீட் பண்ணி பாருங்க. உங்களால் சால்வ் பண்ண முடியும் அப்படின்னா மட்டும் பிளட் ரிலேஷன் எடுங்க. இல்லை அப்படின்னாக்கா இந்த மாடரேட் கம்ப்ளீட் பண்ணிட்டு கூட நீங்கள் வந்துக்கலாம்.
ஓகேங்களா? அப்போ மாடரேட்ல என்ன கேட்பான் அப்படின்னாக்கா, இப்போ நமக்கு வந்து நெக்ஸ்ட் லெவல் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்பர் ரேங்கிங். ஓகேங்களா? நம்பர் ரேங்கிங். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னாக்கா வேற என்ன இருக்கும்? நம்பர் ரேங்கிங் மட்டும் தான் மாடரேட் லெவல் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் டஃப் லெவல் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பசில் சீட்டிங். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு இருக்க போகுது. அப்போ பசில் சீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு வந்து நியர்லி 20 மார்க்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இந்த நம்பர் ரேங்கிங் 3ல இருந்து 5 மார்க்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அப்போ 20, 23 அப்படின்னாக்கா இது எல்லாம் சேர்த்து பாத்தீங்க அப்படின்னாக்கா 13ல இருந்து 15 மார்க்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ரீசனிங்ல இருக்க போகுது. ஓகேங்களா? அப்போ இது நீங்க எப்படி அப்ரோச் பண்ண போறீங்க அப்படிங்கறத ப்ராப்பரா பிளான் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஆப்டிடியூடு. ஆப்டிடியூட்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஈஸி லெவல் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்? சிம்பிளிஃபிகேஷன். சிம்பிளிஃபிகேஷன் கண்டிப்பா ஒரு 8ல இருந்து 12க்குள்ள இருக்கலாம். ஓகேங்களா? சிம்பிளிஃபிகேஷன். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னாக்கா மிஸ்ஸிங் நம்பர். மிஸ்ஸிங் நம்பர் ஆக்சுவலி ஈஸி தான். ஓகேங்களா? ராங் நம்பர் கேட்டா கூட மாடரேட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னாக்கா அல்ஜிப்ரா. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ஈஸி டிஏ இருக்கும். ஈஸி டி ஒன்று இருக்கு. சரிங்களா? இதுதான் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஈஸி லெவல். இந்த அல்ஜிப்ராவை பொறுத்த வரைக்கும் அல்ஜிப்ரா அண்ட் மிஸ்ஸிங் நம்பர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 2ல இருந்து 3 ஈஸி லெவல் கொஸ்டின். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னாக்கா பேலன்ஸ் இருக்கிற 1ல இருந்து 2 கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா மாடரேட்டா இருக்கும். ஓகேங்களா? இது ரெண்டுலயுமே. ஓகேங்களா? இது ரெண்டுலயுமே அல்ஜிப்ரா அண்ட் மிஸ்ஸிங் நம்பர்ல சப்போஸ் கேட்டிருந்தான் அப்படின்னாக்கா 2ல இருந்து 3 கொஸ்டின் ஈஸியா தான் இருக்கும். 1ல இருந்து 2 கொஸ்டின் வந்து மாடரேட் லெவலா இருக்கும். ஓகேங்களா? அப்போ மாடரேட்ல வந்து என்னென்ன வரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு வந்து ஒரு டிஐ வந்துடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு வேற இதுல என்ன இருக்கும்? ராங் நம்பர். ராங் நம்பர் ஒரு 3ல இருந்து 5 வரலாம் அதிகபட்சம். சரிங்களா? வேற என்ன மாடரேட்டு? ஒரு வென் டயக்ராம். வென் டயக்ராம் இந்த இப்படி போட்டு வரும்ல ஒரு கேஸ்லெட் மாதிரி கொடுத்துட்டு இங்க ஒரு டேட்டா இங்க ஒரு டேட்டா அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொடுத்துட்டு இது கால்குலேட் பண்ணி கேட்க சொல்லுவாங்க. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா இதுல வந்து ஆப்டிடியூட பொறுத்த வரைக்கும் நமக்கு டஃப் லெவல் அப்படின்னா அரித்மெட்டிக். ஓகேங்களா? டஃப் லெவல் அப்படின்னாக்கா அரித்மெட்டிக். அரித்மெட்டிக்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா 8ல இருந்து 10 கொஸ்டின்ஸ் டெஃபினட்டா இருக்கும். ஓகேங்களா? அப்ப இந்த 8ல இருந்து 10 கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நீங்க இதுல ஈஸி மாடரேட் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்ப ஈஸி லெவல் அப்படின்னா என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஆவரேஜ், பெர்சன்டேஜ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மாடரேட், ஏஜஸ். மாடரேட்டை பொறுத்த வரைக்கும் ஏஜஸ், போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம், அதுக்கப்புறம் டைம் அண்ட் ஒர்க்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னாக்கா டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், ட்ரெயின். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்கா மாடரேட் லெவல் வரும். டஃப் லெவல் அப்படின்னாக்கா நமக்கு என்ன வரும்? ப்ராபபிலிட்டி. அதுக்கப்புறம் வந்து ப்ராபபிலிட்டி மென்சுரேஷன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கும்? வேற ஓகே இந்த இந்த டாபிக். ஸோ இந்த டாபிக் மட்டும் நீங்க பாத்துட்டீங்கன்னா ஓகேங்களா? இந்த அரித்மெட்டிக் பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான். இதை ப்ராப்பரா நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இது வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ டோட்டலா பாத்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு ஸ்கோர் வந்து ரீசனிங் ஆப்டில வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ரீசனிங்ல உங்களால அதாவது ஒரு சிலருக்கு ரீசனிங் நல்லா வரும், ஒரு சிலருக்கு வந்து ஆப்டிடியூட் நல்லா வரும். ஸோ ரீசனிங் எனக்கு நல்லா வரும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பா 30ல இருந்து 35 அட்டன் பண்ணணும். ஓகேங்களா? சில பேருக்கு ஆப்டிடியூட் நல்லா வரும் அப்படிங்கிறவங்க நீங்க அதுல வந்து 30ல இருந்து 35 வச்சுக்கோங்க. ஆப்டிடியூட் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அந்த 25 அதாவது இந்த இது இல்லாத இந்த அரித்மெட்டிக் இல்லாத 25 கொஸ்டின் இருக்கும். ஓகேங்களா? அது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நீங்க வந்து கம்பல்சரி என்ன பண்ணணும்? அட்டன் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? 25ல இருந்து 30 மட்டும் பண்ணீங்கன்னா போதும். ஓகேங்களா? இது மட்டும் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கட் ஆஃப் டெஃபினட்டா 55க்கு கீழே இருக்காது. ஸோ இது வந்து உங்களை டிமோட்டிவேட் பண்றதுக்கு சொல்லும், ரியாலிட்டி சொல்றேன். ஓகேங்களா? 55 கீழே இருக்குது அப்படின்னா 55 நீங்க எடுக்கணும்னா இது நீங்க கண்டிப்பா வந்து மினிமம் இது ரெண்டுலையும் 30, 25 நீங்க எந்த ஆர்டர் உங்களுக்கு அங்க ஈஸியா இருக்கும்
மைண்ட் செட் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போகாதீங்க. ஓகே நமக்கு ரீசனிங் நல்லா வரும், ரீசனிங் தான் அங்கே ஈஸியாக இருக்கும், நம்மளால ரீசனிங் போட முடியும், அந்த மாதிரி மைண்ட் செட்லேயே போகாதீங்க. ஓகேங்களா? எக்ஸாம் வந்து அங்கே எப்படி வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? அங்கே எக்ஸாம் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் மைண்ட் செட் மாற்றிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.